அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம எங்கே நிற்கிறோம் தெரியுங்களா? இன்றைக்கி பெங்களூரில் நிற்கிறோம். ஒரு ஜீப்புக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். நம்ம விஜய் அவரோட ஜீப்பு. ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி பைக் குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஓட்டுற மாதிரி ஒரு குட்டி பைக் லான்ச் பண்ணுறாங்க. அந்த லான்ச் பண்ணுற பைக்கு என்னைங்க மோட்டோவே நசீர் ப்ரோ, விஜய், காயல் 92 ரைடர்ஸ் இவங்களை எல்லாத்தையும் டோட்டல் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுபோக மோட்டார் வீடன்னு, அதுக்கப்புறம் ஈவோ, நிறைய மீடியா வந்திருக்கிறாங்க. அத்தனை மீடியாவுக்கு முன்னாடி நம்மளே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த குட்டி பைக் 10 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும். அப்படிங்களா? 13 வயசு வரைக்கும் குழந்தைகள்லேருந்து 13 வயசு வரைக்கும். 13 to 17 வயசு. ரைட். அந்த வயசு மட்டும் அவங்களுக்கு உள்ளே போய் பார்த்து நான் சொல்கிறேங்க. அந்த பைக் லான்ச் பண்ணுறாங்க. அது குழந்தைகளுக்காக ஒரு அது எப்படி சொல்லலாம், அவங்களுடைய திறமையை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி பைக் அவங்களுக்கு கொடுத்து ஒன்லி ரேஸ் ட்ராக்கில் மட்டும்தான் ரோட்டில் ஓட்டுறக்காக இல்லைங்க பைக்கு. மெயின் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறையா குழந்தைகள் குழந்தைகளோட பருவத்திலேருந்து அவங்க ரேஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரேஸ் ரைடராக அவங்க வர்றதுக்காக இந்த மாதிரி சின்ன பைக்ஸ் கொடுத்து ரேஸ் நிறைய ஓட்டி சாம்பியன்ஷிப்பு, மலேசியாவில் சாம்பியன்ஷிப்பு அதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம்மா. அதான் அந்த பசங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்களாம்மா. நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் அந்த பசங்க. அதுக்கப்புறம் பைக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பைக் ஓட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாங்க. ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 வண்டி இருந்தது. ஆக்சுவலாக பசங்க எல்லாம் நீங்கள் லான்ச் போது பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு 3 வண்டி ட்ரையலுக்காக இப்போ பசங்களை ஓடிக்கும். இல்லை சின்ன சின்ன பசங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஏஜ் லிமிட் 10 to 17 வயசுங்களாம்மா. அந்த 10 to 17 வயசு கோட்டில் இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் எங்கேயும் சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர் தான் மேனுஃபேக்சரிங். கோயம்புத்தூர் டீலர்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆட்டம் ஜிபி இந்த பசங்களாம் வர்றாங்க ஓட்டிகிட்டு. இந்த வண்டி தான் எல்லாமே. எல்லாம் பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டி பசங்க, எல்லாம் 10 வயசு 11 வயசு பசங்க. என்ன போடுறாங்க, சும்மா 100 120 ஓட்டுறாங்க பசங்க. வண்டி வருது குட்டி வண்டி. இதுதான் அது. பச்சை, ப்ளூவு, பிங்க்கு, அதுக்கப்புறம் இன்னொரு கலர் இருந்தது, ரெட்டுன்னு நினைக்கிறேன்னுங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பைக் மாதிரி எல்லாமே பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்லேட்டரு, பிரேக்கு, ஸ்டார்ட் பண்ணுறது, சவுண்டு, ஒரே சவுண்டு. மொத்தம் 4 கீருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, மற்றதெல்லாம் மேலே 4 கீர். ஆனால் நல்லா சஸ்பென்ஷன் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே. டயர் சின்ன டயரு, அலாய் வீலு, முன்னாடி டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி டிஸ்க் பிரேக்கு. இந்த பைக் எப்படி இருக்கோ, ரேசிங் பைக் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையிலுமே. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருந்துங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த பைக் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஒரு 10 to 17 வயசு அவங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம டிஎம்எஃப்பில் நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணனா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் டீட்டெயில்ஸில் நான் கீழே கொடுக்குறேன்னுங்க. அடுத்து இனி என்ன டைம்? லஞ்ச் டைம். இங்கிலீஷில் சாப்பாடு டைம். சோறு நம்ம முக்கியமான வேலையை பார்க்கலாம். சோறு தின்னு போட்டு அதுக்கப்புறம் ரேஸ் எல்லாம் இன்னும் ஓட்டு வாங்கலாமா. அதோட நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும். அதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை காமிக்கிறேன். நம்ம சென்னைக்காரர், அவர் முக்கியமான ஒருத்தர். வாங்க, அதுக்கு மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அண்ணனை இவ்வளோ சீனியர்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கெல்லாம் சூப்பர் சீனியர். ஒரு மிகப்பெரிய காட்ஃபாதர் மாதிரி இந்த பைக்கு அண்ணனுடைய பேர் சுபாஷ் சந்திரபோஸ். ஏன் அந்த பேர் வந்தது? ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, எங்கள் தாத்தா சரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கூட இந்தியன் நேஷனல் ஆர்மியில் வேலை செய்வார், சோல்ஜராக இருந்தார். ஸோ அவங்க கிராண்ட்சனுக்கு அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி அந்த பேர் வச்சாங்க. நாங்கள் ஐ கம் ஃப்ரம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலி. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலி. சூப்பர் தான். ஆனால் எத்தனை வருஷமாக இந்த பைக் மேலே உங்களுக்கு எப்படி ஆர்வம்னா? எத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைலேருந்துங்க, 10 வயசுலேருந்து. சரி. ஸ்கூலில் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது மோட்டர் சைக்கிள், அப்போல்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பைக்ஸ், சரி, பெரிய பெரிய பிரிட்டிஷ் பைக்ஸ் தான் இருந்தது. சென்னையில் அந்த பெசன் நகர் பீச்சுன்னு வாங்க. அப்போ அதுக்கு எலிட்ஸ் பீச் அது. எலிட்ஸ் பீச். ஸோ அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் அவங்க போவாங்க. யாரும் இந்தியன்ஸ் அங்கே போக மாட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க தான் போவாங்க. எல்லாம் பெரிய பெரிய வண்டி. அந்த வண்டியோட சவுண்டு எல்லாம் ட்வின் சிலிண்டர். அந்த தம்ப் இருக்கு பாருங்க, இப்போ இந்த புல்லட்டில் விடுத்த டங் டங் அந்த மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு. அந்த சவுண்டு தான் அட்ராக்ட் பண்ணி கிளாஸில் ஓடி அந்த வண்டிங்க பார்ப்பேன். அந்த ஆர்வத்தில் தான் அது மாதிரி ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவங்ககிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணார். ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, வீட்டில் எல்லாம் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இல்லை, அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணட்டும். அருமை. இங்கிலீஷில் ஃபாலோ யுவர் பிளிஸ்ஸுன்னு. கரெக்டு. அந்த இது லெட் ஹிம் ஃபாலோ ஹிஸ் பிளிஸ். என்ன இஷ்டமோ பண்ணிட்டோம். என்னால்
எனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். படிப்பு எது வரைக்கும் முடிச்சு? +2 படித்தேன். சரி. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். சூப்பர். இப்போ நான் ரிசர்ச் பண்ணுறேன். ஓ, R&D ரிசர்ச் இருக்கீங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் வச்சுருக்கோம். சூப்பர். சென்னையில் தான் இப்பவும் இருக்கீங்க. ஆமாம், எல்லா மேனுஃபேக்சருக்கும் நாங்கள் தான் அட்வைஸ் கொடுப்போம். ஓ, ஆரம்பிங்க. என்ன ஃபியூயல் எப்படி பண்ணுறது, கார்பரேஷனு, அப்புறம் எமிஷன்ஸு எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்கள் திருப்பூர்னு சொன்னீங்களா? ஆமாங்கண்ணா. திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு பெருமை இருக்குது. எல்லா வண்டியும் தட் இஸ் ஃபஸ்ட்டு கோகார்ட் கட்டினதே கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு ஃபிஷ்மி ஃபார்முலா கார் கட்டினது கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு இந்த மோட்டர் சின்ன மோட்டர் நாங்கள் கட்டினது கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. எல்லாம் இந்த புது வண்டிங்க பண்ணுறது எல்லாம் புது வண்டிங்க. ஸோ உங்கள் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு வந்து ரொம்ப பெருமை. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களை சந்தித்து ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூங்கண்ணா. சாப்பிட வந்துட்டேங்க. என்னென்ன சாப்பாடு இருக்குது? ஓ, கேர்ட் ரைஸ், சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, வெஜ்ஜு எல்லாமே இருக்குது. எல்லாமே பஃபே சிஸ்டம். பிளேட் எடுத்துங்க அனைவரும். இது என்னது? ஓ, பிரியாணி. சூப்பர். பிரியாணி, சப்பாத்தி, வெஜ்ஜு குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்குது. சரி, நம்மளுக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. வாங்க காயால் சாப்பிட்லாம். இவர் தான் மிஸ்டர் தருண் நம்மளை வந்து இன்வைட் பண்ணினதுங்க. தேங்க்யூ தருண். நம்மளுடைய மிகப்பெரிய டிஎம்எஃப் இவர். அதை விட ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூங்க. இப்போ வந்து நீங்கள் தான் இது வந்து டோட்டலாகவே இந்த ஏட்டம் GP 1 அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்கேன். நான் இது ரேஸ் பைக்குன்னு சொல்லிட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் தெரிஞ்சது இது ஆக்சுவலாக ரேஸ் பைக் அல்ல. இது வந்து என்ன சொன்னீங்க? ஒரு மோட்டார் சைக்கிள் கிட்டுங்க. மோட்டார் சைக்கிள் கிட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸ்க்கு கூட. இது வந்து ட்ரைனிங்காக ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணப்பட்டது. ஓகே. இது வந்து ரோட்ல ஓட்டக்கூடாது, நம்பர்ல இல்ல. நம்பர்லாம் கிடையாதுங்க. இது ரோட்டுக்காக விற்கவும் மாட்டோம். ரோட்டுக்கு எங்க கிட்ட வந்து ட்ராக்ல ஓட்டுறதுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்ட பைக். ஆனால் இவங்க வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் அவங்க வீட்டிலேருந்து ட்ராக் வர்றதுக்கு கூட ரோட்டில் ஓட்டிட்டு வரக்கூடாது. அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு தான் கொண்டு வரணும். இதுக்கு ப்ராப்பராக நாங்கள் இன்வாய்ஸ் கொடுத்துருவோம். அப்போ வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது யாராவது கேட்டாலும் அவங்க அந்த இன்வாய்ஸை வந்து காட்டலாம். சூப்பர். இப்போ இது என்ன ஒரு நோக்கம் இந்த மோட்டோ GP 1 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில்? ஓகே, அது முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியாவில் ரேசிங் வந்து கம்பேர் பண்ணோம்னா பைக் ரேசிங் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும். ஸோ அதை இப்போ அஜித் சார் மட்டும் தான் ஓட்டி. ஆமாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அஜித் சார் தான் பைக் ரேஸ் ஓட்டி இருந்தார். கண்டிப்பாங்க. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருந்து வேற யாராவது ஒன்றும் நிறைய பேர் ஓட்டி இருக்கிறாங்க. நான் இந்தியாவிலேருந்து போய் அப்ராட்ல ஏசியா லெவலில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஆமாங்க, தமிழ் ஆளுங்க. சென்னையில் அதான் ரேசிங்னாலே வந்துங்க, இந்தியாவில் வந்து கோயம்புத்தூர், சென்னை தான் வந்து ரேசிங். அப்புறம் பெங்களூருமே வந்து நல்ல மார்க்கெட்டுங்க. சூப்பர். இது இப்போன்னு இல்லைங்க, ஒரு 50-60 வருஷமாவே நம்ம பைக் ரேஸ் ஆகட்டும், கார் ரேஸ் ஆகட்டும், கோயம்புத்தூரும் சென்னையும் தான் வந்து அதில் வந்து ஆல்வேஸ். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மொத்தமாகவே 3 ட்ராக் தான் இருக்குதுங்க. இந்தியாவிலே பைக்கு கார் ரேஸ் ஓட்டக்கூடிய ட்ராக் வந்து 3 ட்ராக் தான் இருக்குதுங்க. ஒன்று கோயம்புத்தூர்ல, ஆமாம், இன்னொன்று வந்து சென்னையில் இருக்குங்க, 3வது வந்து டெல்லியில் இருக்குங்க. இந்த 3 தான். அப்போ என்னன்னா, வேற ஏதாவது ஊருக்காரங்க வந்து நம்ம ஊரை ஓட்டணும்னாலும் நம்ம ஊருக்கு தான் வந்தாகணும். அதனால நம்பர் ஆஃப் ரைடர்ஸ் வந்து நம்ம ஊர்ல தான் ஜாஸ்திங்க. இந்த மோட்டோ GP 1 பத்தி சொல்லுங்களேன். இது ஆட்டம் GP 1. இந்த ஆட்டம் GP 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலி பில்ட் பைக்கு. 10 இயர்ஸ்ல இருந்து யார் வேணா அதை ட்ரைனிங் எடுத்து முறையா ஓட்டலாம். ட்ராக்குள்ள மட்டும் தான் ஓட்டணும். இது வந்து 10 வயசு பசங்கள்ல இருந்து 17 வயசு பசங்க வரைக்கும் ரேஸ் நடத்த போறோம். ஆனா அடல்ட்ஸுமே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன ட்ராக்ல ட்ரைனிங் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு. இப்போ பிடிச்ச பசங்க வந்து இந்த மாதிரி 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்க, 15 வயசு பசங்க எனக்கு பைக் பிடிக்குது, நான் ஓட்டி பழகணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வரலாம். CRA மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு ட்ரையல் செஷன் எடுக்கலாம். சரி, ட்ரையல் செஷன் எடுத்துட்டு அதுக்கு பைக் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைனால பண்ண முடியுதா எல்லாமே பார்த்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், சரி நீங்க பைக் வாங்குங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த பைக்குக்கு ரீசேல் வேல்யூ எல்லாம் இல்லைங்க. ஒருத்தவங்களை நம்ம கூப்பிட்டுட்டு பைக்கை வாங்க வைக்கணுன்ற மோட்டிவ் நம்மளுக்கு இல்லைங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸை கிரியேட் பண்ணணும், இந்தியாவுக்காக கொண்டு போய் நம்ம ஓட்ட வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கோம். இதுல வந்து வியாபாரம் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியம் கிடையாது, அது வந்து செகண்டரி. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி, அப்புறம் வந்து அந்த ஸ்கில்ல வந்து டேலண்ட் அந்த பசங்களுக்கு இருக்கான முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பசங்களாட்ட அது பொண்ணுங்களாட்ட நான் இப்போ கூட பார்த்து ஒரு 10 வயசு பொண்ணு பட்டை எடுத்து ஓட்டுதுங்க. ஐயோ என்னமா ஓட்டுது பொண்ணுங்கன்ற வந்து அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸே கிடையாது. எல்லா குழந்தைங்க தான், எல்லா கிட்ஸ் தான். ஆமா. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 80ங்களுக்கு மேல பிறந்த ஆளுங்க.
அவங்கனால சாதிக்க முடியாத எல்லாத்தையும் இப்போ வந்து அவங்களோட பசங்களை வந்து ஒரு 70-80 இருக்கிற பேரண்ட்ஸ் தான் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க முக்கால்வாசி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா போனும் கையுமா தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கேம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸ் நிறைய வேணுங்க. கண்டிப்பாக இது நம்ம எடுத்த நினைக்கிறோம் ரோட்ல ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுறதெல்லாம் கிடையாதுங்க. ட்ராக்ல ஓட்ட முடியும். ட்ராக்ல ஓட்டணும்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கணும். ஸோ ஃபிட்னஸ் இருந்தால் தான் இதை ஓட்ட முடியும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ ட்ரையல் வர்றதுக்கே ட்ரையல் வர்றதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. சரி. நார்மலாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupees வருங்க ஒரு நாளைக்கு. ட்ராக் சார்ஜஸ். ஓகேங்க. பைக் சார்ஜஸ் வந்து அவங்க பைக் வாங்கி ட்ராக் நீங்கள் வாடகை கொடுக்கணும். நாங்கள் கொடுக்கணும் இல்லையா? இது எங்க ட்ராக் இல்லை இல்லையா? கரெக்ட். அப்போ நாங்கள் வாடகை கொடுக்கணும். ஆமாங்க. அப்ப அதுக்கு பைக் நீங்க ஃப்ரீயா கொடுத்துறீங்க, ட்ராக் மட்டும் வாடகை கொடுப்போம். ஓகே. அதுக்கு சார்ஜ் இருக்கா? டெஸ்ட் டிரைவ் சார்ஜ் இருக்குங்களா? டெஸ்ட் டிரைவ் ஃப்ரீ தாங்க. ஃப்ரீ தான். ஓ, டெஸ்ட் வந்து ஓட்டி பார்த்துட்டு ஃப்ரீ தான். ரைட். அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, இவங்க ஓட்டுவாங்களா, ஓட்ட மாட்டாங்களா? அதுக்கு அப்புறம் அவங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே. ஓ, மந்த்லி ஒரு 3 தடவை 4 தடவை வந்து ஓட்டி பார்க்கலாம். அப்படி வந்து ஓட்டி பழகலாம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துறேன். கண்டிப்பாக நம்ம டீம் சார்பா அவங்க குழந்தைகள் அவங்க கிட்ட யாராவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல உங்களோட மெயின் ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த பைக் பேர் ஏட்டம் GP1 CRA மோட்டார் ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க. ஓகே. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துறேன். இவங்களை வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. இப்போ இன்ன வரைக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் நடந்ததெல்லாம். இங்கே பாருங்க, இந்த பசங்க தான் நான் சொன்ன பசங்களா. தமிழ் தெரியுமா? ஓ, சூப்பர். நீ ஓட்டுறியா? ஓ, நோ ப்ராப்ளம் தங்கம். உன்னோட வயசு? இந்த பையன் ஏஜ் என்ன? 12 years. 14. சூப்பர். இவங்க எல்லாமே கிட்ஸ். இவங்க எல்லாமே ஓட்டுறாளுங்க. எல்லாமே ரைடர்ஸ். பாருங்க, ஆல் ரைடர்ஸ். சூப்பர். யுவா, நீ ரைடரா? ஓகே. உன்னோட ஏஜ் என்ன? 10. பார்த்துக்க, 10 வயசு பையன் எப்படி ஓட்டுறா. உன்னோட ஏஜ் 10. உன்னோடது 12. உன்னோடது 13. சூப்பர். எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பராக ஓட்டுங்க. ஓகே. பார்த்தீங்களா, நம்ம இந்த வயசுல எல்லாம் ஏகாயுள் இந்த வயசில் என்ன நம்ம 10 வயசு குண்டு விளையாடுறது, பம்பரை விளையாடுறது, கிள்ளி தாண்டி விளையாடுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து ரேசர். இதில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து மலேசியா இதில் ஓட்டி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கானாமா. அதான் நான் அந்த பையனை தான் காண தேடிட்டு இருக்கிறேன். அப்படியே இருந்து நான் அந்த பையனை தான் காண சொல்லி அப்படியே இருந்து தேடிட்டு இருக்கிறேன் மலேசியாவில் போய். அப்புறம் நிறையா இவங்க பெரிய ரேசர்லாம் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த இவரில் பெரிய ரேசர். ஆமாம், இந்த இவர் அந்த நாய்க்குட்டி கூட விளையாண்டுருக்கிறாரு. இவரெல்லாம் அடுத்து வந்து இப்போ ஓட்டுறாங்க, ரேசர்லாம் ஓட்டுறாங்க. இப்போ பெரிய மோட்டோ ரேசர்லாம் வந்திருக்கிறாங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, மழையே நம்மளை வந்து வரவேற்குது. அருமையான மழை, விரட்டுது மழை. என்னென்னு பெங்களூரில் வந்து மழை பெய்யுது. பெங்களூரில் கார் நனைஞ்சிருமா? பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருத்தம். நம்ம விஜய் ப்ரோக்கு வந்து கார் நனைஞ்சிருமாம்மா. ஏனுங்க, உண்மையாலுமே நம்ம இந்த வயசில் வந்து சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன் பசங்க பைக் ஓட்டுறாங்கன்னு. ஆனால் என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் இப்போ தான் வந்து இத்தனோண்டு பசங்க பார்த்தீங்களா, 9 வயசு, 10 வயசு, 11 வயசு, 12 வயசு, 13 வயசு என்ன ஓட்டுறாங்க, என்னம்மா இது பண்ணுறாங்க. வேறு லெவல். உண்மையாலுமே 10 வயசு பையன். ஐயோ, பார்க்க இதாக இருக்குது. ஏடுங்க, பசங்களை பார்க்க ஒரே மழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இவங்க பைக் இந்த ரேஸ் ஓட்டுற ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போடுறேங்க. அதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் இடையில. அதேமாதிரி மழை பெய்யுது, சத்தம் கொஞ்சம் இதாக கேட்கும். நான் வேணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எப்படி எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுங்க. அந்த கிளம்பும்போது என்னது CRA மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய மணின்னு கொடுத்தாங்க. எனக்கு வந்து மறக்காமல் ரித்திக் கொடுத்தாங்க. ஏன் ரித்திக் வெளியில் எனக்கு ரித்திக் ஸ்கூல் இருக்கிறனால அவர் லீவ் போட முடியலைங்க. இப்போ ஏன்னா 12வது இந்த வருஷம். அதாவது சிறப்பாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுங்க. நீங்கள் எல்லாம் இந்த ஓட்டர் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டீம் ஆஃப் யாருக்காவது உங்களுடைய குழந்தைகளோ இப்படி யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் உங்களுடைய நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து 100% ப்ராப்பராக இவங்க வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வேணால் வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து நம்ம மோட்டார் வேகன் வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டார். நம்ம ஆசிரியர் ப்ரோ வாங்க. நான் உங்கள் வீடியோவில் நான் ஃபைனல் டச் எப்படி என்ன? ஆமாம், ஃபைனல் டச் சொல்லிடுங்க. நம்ம கிளம்புறோம்ல. அதாவது இது ஒரு புதிய ஜானர், புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு யூஸ் ஆகுது. கண்டிப்பாக. அதாவது மோட்டோ GP பார்த்து வந்து நம்ம இந்தியா முன்னுக்கு போகணுன்னா
என்ன சின்ன லெவல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 10 வயசுலேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு நல்ல முயற்சி. அது ஏதோ ஒரு பழமொழி இருக்கு, 5 விளையாதது 50 வளையாது. அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்ல அந்த பசங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா கொண்டு போனாங்கன்னா பெரிய லெவலில் அந்த பசங்க வருவாங்க. இது ஒரு ஸ்போர்ட் தான். இது வந்து ரேஸ்ன்னு சொன்னோன்னு ஏதோ தப்பான ஆமாம் எல்லாம் அந்த மாதிரி நினச்சக்கூடாது. சரி, ஆனால் மெயினான வச்சு அதையும் சொல்கிறோம். அப்புறம் ரேஸ் பைக்கே கிடையாது, இது ஒரு கிட்டு மோட்டார் கிட்டுக்கான ஒரு ட்ரைனிங் இது அவ்வளோதான் மொத்தத்தில். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முதல் முறையாக நம்மளுக்கு ஒரு இவ்வளோ நாள் தமிழன் கோயம்புத்தூர் உள்ளவங்க தமிழன் வந்து எனக்கு இந்த நம்ம தமிழ் தனியாக இருந்து நம்ம கோயம்புத்தூரில் உள்ளவங்க அவங்க இந்தியா லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வந்து நம்ம ஒரு சப்போர்ட் நம்மளால முடிஞ்சாது. அது நம்ம ஒரு கோயம்புத்தூர் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு ஒரு பாண்டிங். சரி, தேங்க்யூ. நீங்கள் உங்கள் அவுட்ரோ நீங்கள் இல்லை அவ்வளோ முடிஞ்சது, நம்ம கிளம்பிட்டோம்ல டைம் வச்சு நான் கிளம்பிட்டோம். என்ன பேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? பேக் அது சொல்லிவிட்டு பேக் படியும் கொடுத்தாங்க, ரித்தி கொடுத்தாங்க, எனக்கு நோல் கொடுத்துட்டாங்க. தம்பி விட்டு தம்பிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் சிறப்பாக மதியம் சாப்பிட்டோம், சப்பாத்தி சிக்கன்லாம் சாப்பிட்டோம். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. நான் கிளம்பியாச்சுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.